பிரம்மயுகம். கலியுகம் ஆரம்பித்து அதர்மம் தலையொங்கி நிற்கும் போது சாத்தான்கள் செயல் ரொம்பவே பெருசாக தலையொங்கி நிற்கும். ஸோ இதை மொத்தமாக முடிச்சு வைக்கிறதுக்காக தான் கல்கி அவதாரம் எடுத்து வந்து இந்த பர்டிகுலர் யுகத்தை வந்து முடிச்சு வைக்கிறதா ஒரு கதையாகவும் நம்ம வந்து பிலீஃபாகவும் இல்லை காலங்காலமாக வந்து ஒரு கதைகளாக நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த கலியுகத்தில் ஒரு சின்ன பார்ட், ஒரு 1/4 அப்படின்னு வச்சுப்போம், அதில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் பிரம்மயுகமாக வந்து கருதுகிறாங்க. இதை வந்து படத்துலேயே ஒரு சீனில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா, வழக்கமாக இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் பொறுத்தவரை இந்த படத்தோட பின்னப்பட்டிருக்க அரசியல் பின்னணி என்ன, அண்ட் இந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜேர்னர், அண்ட் இந்த படத்தில் வந்து லேயர் பை லேயர் வேறு என்னென்ன கதைகள் கிளை கதைகள் எல்லாம் பின்னப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸையும் வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறதோடு சேர்த்து மேற்கொண்டு இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கண்டல் சேனல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வணக்கம் பேக் டு பிளாக் போர்ட், நான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோ. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மம்முட்டி அவர்கள் வந்து சாத்தானாக நடிச்சிருக்காரு. ஆமாம், சாத்தான், லிட்ரலாக சாத்தான். ஸோ மம்முட்டி அவர்கள் சாத்தானாக நடிச்சிருக்காரு. அண்ட் அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டரில் ஒரு வழிபோக்கன் கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு, தேவன் என்ற பெயரில். இவரோட சேர்த்து சித்தார்த்ன்றவர் சமையல்காரனாக நம்ம மம்முட்டியோட அரண்மனையில் வந்து அவரும் ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த 3 கேரக்டர் தான் படத்தில் ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் கேரக்டர்ஸ். பட் இந்த முக்கியமான க்ரூஷியல் கேரக்டர்ஸில் இன்னொரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு கேரக்டர் வந்து வரது வந்து 2 சீன் தான், அமல்தா தாஸ். ஸோ அவங்க வரது 2 சீனாகவும் இருந்தாலும் ரொம்பவே கதையோட அரசியலுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக தான் அவங்க வந்துட்டு போவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த டீட்டெயிலை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்றதையும் நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அனலைசேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து ஏன் நான் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டா, இந்த கேரக்டர் வந்து யாக்ஷி. ஸோ யாக்ஷின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேராக இருக்காது. ஏன்னா நம்ம மம்முட்டி அவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா கொடுமன் போட்டின்னு வச்சுருப்பாங்க. அண்ட் அதை அடுத்து வந்து அர்ஜுனோட கேரக்டருக்கு மட்டும்தான் இன்னொரு பேர் இருக்கும், தேவன் அப்படின்ட்டு. சமையல்காரோட கேரக்டரோட பேரை வந்து பெருசாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறதுனாலே கடைசி வரைக்கும் ஒரு பேரை ரிவீல் பண்ணாமே கொண்டு போவாங்க. ஸோ இது போக அது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அமல்தா தாஸ் அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாக்ஷின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து வைக்கல. ஸோ இந்த கேரக்டர் வந்து நிஜமாலே நம்ம ஹிந்து மைத்தாலஜிஸ்ட், அதாவது நம்ம ஹிந்து புராணங்கள் படியும் இல்லாமல் புத்திசம், ஜெயினிசம், இப்படி பலதரப்பட்ட புராணங்களில் வந்து யாக்ஷின்ற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்ட்டா, எப்படி நம்ம தேவர்கள் அசுரர்கள் அப்படின்ட்டு நம்ம பேசுகிறோமோ அவங்க வரிசையில் யாக்ஷின்றவங்களும் அவங்களும் ஒரு விதமான ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ தேவர்களை வந்து ஒரு ஸ்பீஷீஸாக நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டா அசுரர்களை ஒரு ஸ்பீஷீஸாக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வரிசையில் வரவங்க தான் யாக்ஷி. ஸோ மேக்ஸிமம் இதில் யாக்ஷி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், இந்த அவங்கள பற்றின ஒரு பெரிய வரலாறே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் தனியாக கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் வந்து யாக்ஷின்ற கேரக்டரை வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அவங்க வர 2 சீனில் ஃபஸ்ட்டு சீன். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஜஸ்ட் மேல் போக்கான ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் போக போக இந்த படம் பேசுகிற அரசியல் and அதோட பின்னணிகளையும் அப்பப்போ அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டு பேசிட்டு போகலாம். இப்போ இந்த படத்தோட பேஸ் பிளாட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்தில் வந்து நம்ம தேவனும் அவரோட நண்பன் கோரனும் வந்து காட்டுக்குள்ளே வராங்க. ஸோ ஒரு பெரிய பிரளயத்திலிருந்து தப்பிச்சே வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தப்பிச்சு வந்தவங்க வந்து மேற்கொண்டு அந்த பாதையை கடந்து போனோம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி ஒரு பெரிய காட்டாறு அருவியாக நிற்கிது. ஸோ இந்த அருவியை கடந்து போனோன்னா ஆகாத காரியன்றதுனால அப்போதைக்கு தற்சமயம் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை மூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நெருப்பு மூட்டின அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கோரனுக்கு கண்ணில் ஏதோ ஒரு விஷயம் படுது, ஆனால் அது என்னன்னு சொல்ல தெரியல. இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஸோ இந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோரன் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. ஸோ காலையே விடிய போக அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தேவன் வந்து தூக்க கலக்கத்தில் தூங்கிடுறாரு. இருந்தாலும் நெருப்பு அணையாமல் பார்த்துட்ருக்காரு. அந்த நெருப்பை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோரன் எங்க அப்படின்னு தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் கோரன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, யாக்ஷியை பார்த்து. ஸோ யாக்ஷி அந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்ம தேவனுக்கும் தெரியுது, அஃப்கோர்ஸ் கோரனுக்கும் அப்போ தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான்.
என்னதான் தேவன் வந்து யாக்ஷிக்காக மயங்கலைனாலும் நம்ம கோரன் மயங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கோரன் வந்து யாக்ஷியோட மோகத்தில் வந்து மயங்கிறதோட சேர்த்து தன் உயிரையும் அந்த இடத்துல விட்டுடுறாரு. அந்த விஷயத்தை பார்த்த நம்ம தேவன் அங்கேருந்து அதிர்ச்சி பெற்று மூடோடி வந்து ஒரு வழியாக கடைசியாக வழக்கம் போல் எல்லாம் பேய்க்கதுலேயும் வரா மாதிரி ஒரு பாலடைஞ்ச அரண்மனையாக காட்டுக்கு நடுவில் பார்க்குறாரு. அது பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் அப்போதைக்கு பசிக்கு வேறு வழி இல்லைன்றதுனால அந்த அரண்மனைக்குள்ளே நுழையவும் செய்கிறாரு. உள்ளே போன உடனே ஒரு தேங்காயை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமாக ஒரு தேங்காய் மண்டி மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல தேங்காவை ஓட்டை பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சமையல்காரரோட என்ட்ரி அங்கே தான். ஸோ நம்ம சமையல்காரரோட என்ட்ரி அங்கே எடுத்தோடனே வந்து என்ன திருட வந்தியா அப்படின்னு கேட்கவும் நம்ம வழிபோக்கன் அதாவது நம்ம தேவன் வந்து இல்லை பசிக்குது அதனால் சாப்பிட வந்தேன் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு நம்ம கொடுமன் போட்டி அவர் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ நம்ம கொடுமன் போட்டி அண்ட் நம்ம சமையல்காரன் அண்ட் நம்ம தேவன் இவங்க 3 பேரோட கேரக்டரோட டெப்த்தை வந்து இந்த இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன்ன்றவர் எந்த மாதிரியான ஆள் அப்படின்ட்டா தான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவர். இந்த அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராமணர்களுக்கு கீழே தான் இருக்கோம். பிராமணர்கள் தான் பெரியவங்க, அவங்க தான் தூய்மையானவர்கள். இந்த மாதிரியான சப்பக்கட்டு விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்பவே ஆழ்ந்து கூர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு ஆளாக தான் இப்போது நம்ம தேவன் இருக்கார். அதே அடுத்த எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சமையல்காரர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சமையல்காரன், என் நிலையில் நான் வந்து நிலையாக இருக்கேன் அவ்வளோதான் டாட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேரக்டரை அங்கே வந்து காமிக்கிறாங்க. தேவன் தன்னை பற்றி ஒரு ஒடுக்கப்பட்டவன், நான் இந்த இடத்துக்குள்ளே எப்படி வரலாம், நான் கால் எடுத்து வச்சாலே தீட்டு தானே, என்னை பார்த்தாலே தீட்டு தானே, நான் உங்களை பார்த்தாலே தீட்டு தானே, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை தான் வந்து ஒரு தீண்டத்தகாதவன்றதை முழுக்க மண்டைக்குள்ளே ஏற்றினா ஒரு ஆளாக தான் இங்கே வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கொடுமன் போட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா, அப்படியா நான் உன்னை அப்படி எதுவும் பார்க்கவே இல்லையே, இன்னும் சொல்ல போனோன்னா நீ இந்த இடத்துக்கு வந்த விருந்தாளி, நான் உன்னை அப்படி பார்ப்பேனா, நான் எப்படி அப்படி உன்னை பார்க்கறது அப்படின்ட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ யார் என்னன்றதை மேற்கொண்டு விசாரிக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம தேவன் வந்து தன்னை ஒரு பாடனாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். அதாவது தான் ஒரு பாடகன்ட்டு சொல்கிறான். பாடகன்ட்டு சொன்ன உடனேயும் கூட இருந்த சமையல்காரரு அப்படியா கூட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, கூட வேறு ஆட்கள் யாருமே கிடையாது, இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்ம கொடுமன் போட்டி கோவம் வந்து அப்படியா சமையல்காரனை வந்து நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரன், உனக்கு என்ன தெரியும் இசையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரியும் பண்ணுறாரு. இந்த இடத்துல தன் பாடனான அதாவது நான் தேவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தெம்பு கிடைக்குது, அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப். ஸோ பாசிட்டிவ் வைப் கிடச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்ட்டா சாப்பிட்டியா கேட்டுட்டு போ இவனுக்கு போய் சோறாக்கி போடு அப்படின்ற மாதிரியும் ஆர்டர் பண்ணுறாரு நம்ம கொடுமன் போட்டி. ஸோ போக போக இங்கேயே கொஞ்ச நாள் தஞ்சம் பொழைச்சிக்கலான்ற மாதிரியான ஒரு முடிவுக்கும் வராரு. ஆனால் கண்டிப்பாக நம்ம தேவன் இந்த இடத்த விட்டு போயே ஆகணும், ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் வெயிட்டிங். ஸோ இந்த கதைக்களம் இப்படி போயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டா இங்கே இருக்க என்ன ஆகுது அப்படின்ட்டா அங்கே சாப்பாடும் போடுறாங்க, சாப்பாடே சாப்பிட்றாங்க. தேவைப்பட்ட நேரத்தில் இவருக்கு எப்போல்லாம் கொடுமன் போட்டிக்கு வந்து பாட்டு கேட்கணும்னு தோணுதோ இந்த பாடவும் சொல்கிறாரு. ஸோ நம்ம தேவனை வந்து அவருக்கு ஏற்ற தெரிஞ்ச பாடல்கள் எல்லாத்தையும் பாடுறாரு. பாடும்போதெல்லாம் இவருக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த அரண்மனையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வழக்கம் போல் பேய் கதையில் வரா மாதிரியே, அதாவது இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் ஏற்கனவே முன்னாடி இருந்தவன் புதையலை தேடி போனால் அவன் செத்து போயிட்டான், இந்த பக்கம் போகாத, இந்த பக்கத்தில் ஒரு மர்மம் இருக்குது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தேவனும் அங்கங்கே காதால் கேட்டும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு சின்ன செயின் சத்தம் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் இருக்க மாதிரியான சத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு காதில் கேட்குது. இதை ஆராய போகிறப்போ சமையல்காரன் பிடிச்சி நிறுத்தி இவனுக்கு இந்த அரண்மனையில் இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தொடவும் செய்யாத, அதை நோக்கி போகவும் செய்யாதன்ற மாதிரி வார்னிங்கும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன ஆர்வம் வழக்கமாக பேய் படத்தில் நடக்கும் இல்லைங்களா, என்ன தான் ஆபத்து இருக்குது தெரிஞ்சாலும் ஒரு சின்ன ஆர்வத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு மேலே போய் பார்க்கவும் போகிறாங்க. பார்க்க போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு மர்மமான விஷயம். இப்போ நான் இவ்வளோ நேரம் கதை சொன்னதில் யாரோ வந்து லைக் ஃபுல்லாக நான் மொத்த டைலாக்ஸையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் சின்ன மேம்போக்கான விஷயங்கள். படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பியூராக அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் நான் மொத்தமாக என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக சொல்லலை. பட் மேம்போக்காக நம்ம இப்போ பேசுகிற அந்த பேஸ் பாட்டை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது ஏற்கனவே அப்போ முன்னாடி இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்ற விஷயம் கேட்கும்போது கொஞ்சமாக நம்ம கொடுமன் போட்டி வந்து ஃபஸ்ட்டு பாசமாக இருந்தார். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கோவத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. கோவத்தை காமிக்க ஆரம்பித்தோடனே என்ன ஆகுது அப்படின்ட்டா
மேற்கொண்டு சாப்பாடு ஒரு நேரத்தில் வந்து காலியாகுது. காலியாகிறப்போ போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. சமையல்காரர் அங்கே இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு அதிகாரமாக பேசவும், என்னடா என்கிட்டே அதிகாரம் பேசுறியா அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கழுத்தை நெருக்க போகிறாரு. இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 2 பேர் வந்தாங்க கூத்து கட்டுறவங்க அப்படின்ட்டு. பட் அவங்கள ஏற்கனவே நான் தான் கொண்டு என் கையால் புதைச்சேன். கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுமன் போலி தான் கொண்டாரு. நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் நல்ல ஆள்லாம் கிடையாது, ரொம்ப கொடுமையானவன், அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்றத சின்னதாக மேற்போக்காக அப்படி தட்டி விடுறாரு. ஸோ இது தட்டி முடித்த அப்புறமா மேற்கொண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாபக்கேடான விஷயம் இருக்குது. அந்த சாபம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கே எவ்வளோ நாள் நம்ம தங்கிட்டு இருக்கோமோ, நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம யார், நம்மளோட பர்பஸ் என்னன்றதே மொத்தமாக மழுங்கடிச்சிட செஞ்சிடும். ஸோ அது நம்ம ஹீரோவுக்கு, அதாவது ஹீரோன்னு இவரை சொல்ல முடியாது, இவர் ஜஸ்ட் ஒரு கேரக்டர். நம்ம இந்த கேரக்டரோட பார்வை மூலியமாகவே நம்ம வந்து பயணிக்கிறோன்றதுக்காக மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த கதையில் வில்லன்ட்டு யாரும் இல்லை, ஹீரோன்ட்டு யாரும் கிடையாது. இதே நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தேவன் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு நான் இந்த இந்த இடத்துக்கு எப்போ வந்தேன், எங்கே வந்தேன், நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு கேட்கவும், அந்த இடத்துல நம்ம கொடுமன் போட்டி வந்து போடுமா, யாரும் ஒன்று தடுக்க மாட்டாங்க, நீ தாராளமாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ணி அவரை போக விடாமல் தடுப்பார். ஸோ இந்த விஷயம் மேற்கொண்டு போக இந்த இடத்துல மகாபாரதம் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஸோ இப்போ வந்து அந்த தாயக்கட்டை விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த தாயக்கட்டை விளையாடுற அந்த இடத்த வந்து அதையும் ரொம்ப நாசூக்காக ட்ரிக்காக யூஸ் பண்ணி நம்ம தேவனை விளையாட வச்சு தோக்கடிச்சு இந்த அரண்மனை விட்டு போகாதபடி நம்ம கொடுமன் போட்டி பண்ணிடுவார். ஸோ நம்ம கொடுமன் போட்டியை பார்த்தோன்னோ இவருக்கு வந்து ரொம்ப டவுட்ஸ் வருது. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்க போகும்போது நான் எந்த இடத்துல வந்து மாட்டிகிட்ருக்கேன், இது எந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கதையோட ஒரு ஒரு மைய கருத்து, இந்த கதை எதனால் நடக்குது, இது எதை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்து நேர்கொண்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ நம்ம சமையல்காரன் வந்து நம்ம தேவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து இங்கே வந்து சொல்கிறாரு. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டா, கொடுமன் போட்டியோட முன்னோர்கள், அதாவது அவங்க தாத்தான்றவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டா, யாகம் வளர்த்துருக்காங்க. யாகம் வளர்த்து ரொம்ப நேர்த்திக்கடனாக அதை சாமியை வேண்டும் போத வராகி அம்மன் வந்து அவங்களுக்கு காட்சி தராங்க. வராகி அம்மன் காட்சி தரும்போது அவங்களுக்கு ஒரு வரம்பை கொடுக்குறாங்க. என்ன வரம் அப்படின்னா, ஒரு பெட்டியை தராங்க. ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு குட்டி சாத்தான் இருக்குது. அந்த குட்டி சாத்தான் தன்னோட ஆசைகள் எல்லாமே அந்த குட்டி சாத்தான் கிட்ட சொன்னோன்னா அந்த வரத்தை எல்லாம் இந்த குட்டி சாத்தான் நிறைவேற்றும் சொல்லிட்டு தான் தராங்க. ஒழுங்காக பொட்டியை வாங்கணுமா, தன் ஆசைகளை நிறைவேற்றணுமா, முடிஞ்சால் மக்களுக்கும் அதை வந்து நல்லதாக பயன்படுத்தி தரோமா அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம கொடுமன் போட்டியோட முன்னோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தங்க முட்டைன்ற வார்த்தை ரொம்ப போட்டு அப்யூஸ் பண்ணுறாரு. அதாவது சாத்தானை ரொம்பவே போட்டு கொடுமைப்படுத்துறது, இஷ்டத்துக்கு நடத்துறது, ஒழுங்காக நடத்தாமல் அதை ரொம்பவே அதிகாரத்தோட உச்சத்தில் கொண்டு போயிட்டு அதை ரொம்ப வன்மத்தோட மோசமாக நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வழக்கமாக இந்த சாத்தான் வந்து கெட்டது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த சாத்தானை வில்லனிக்காவும் காமிக்கவும் கிடையாது. வராகம்மன் அவங்க கையிலேருந்து ஒரு பெட்டியாக கொடுக்குறாங்க, வரத்தை நிறைவேற்ற ஒரு சாத்தானாக தான் காமிக்கிறாங்க. ஆனால் காட்சிகள் போக போக வளர வளர இந்த சாத்தானுக்கு வந்து நடந்த கொடுமை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாத்தான் ஓகே இவரை பழி வாங்கியே ஆகணுன்ற முடிவுக்கு வரவும், ஒரு நாள் போதையில் நம்ம கொடுமன் போட்டியோட முன்னோர் வந்து மல்லாந்து கிடக்கவும், என் வாயை பாரு, என் வாய்க்குள்ளே பார்த்தோன்னா நரகம் தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரிக் பண்ணவும், கொடுமன் போட்டியோட முன்னோரை வந்து சாத்தானோட வாயை பார்க்க அவரோட உயிர் மொத்தமாக சாத்தான் உறிஞ்சிக்குது. இந்த மொமெண்ட்டு தான் சாத்தானோட எழுச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாத்தான் அப்போதைக்கு அந்த அரண்மனையில் இருந்த அவங்களோட குடும்பத்தினர் எல்லாரோட உயிரையும் மொத்தமாக காலி பண்ணிடுது. அந்த அரண்மனையை டேக் ஓவரும் பண்ணிடுது. முக்கிய காரணம் அதிகாரம். ஸோ இந்த இடத்துல என்ன விளக்க வராங்க அப்படின்ட்டா நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதையோட பேஸ் பிளாட்டு இவ்வளோ தான். ஸோ இப்போது அந்த சாத்தான் வந்து கொடுமன் போட்டியோட குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. இந்த சமயத்தில் தான் கடைசி வாரிசான, அதாவது கொடுமன் போட்டி இப்போ மம்முட்டி கேரக்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அவரு என்ட்ரி கொடுக்குறாரு. எதுக்குன்னா இந்த சாத்தானை அழிக்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாத்தானை அவர் அழிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மேற்கொண்டு இந்த கதைக்களத்தில் போகும். ஸோ இந்த கதைக்களத்தில் ஒரு வழியாக இந்த படத்தில் வந்து சாத்தான் என்ற கேரக்டர், அதாவது அந்த குட்டி சாத்தான் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குட்டி சாத்தான் வேறு யாரும் இல்லை, வளர்ந்து இப்போது கடைசியாக கொடுமன் போட்டியான பேரன் வந்து பழிவாங்க வந்த அந்த நபர் வந்து
அந்த இடத்துல இருக்க அந்த மாய வலை, அதாவது அந்த சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மாய வலைக்குள்ளே சிக்கி தான் எதுக்கு வந்தோன்றதையும் மொத்தமாக மறந்து பித்தம் பிடிச்சி செத்தும் போயிடுறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் சங்கிலி சத்தம்லாம் கேட்டு அரண்மனைக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு நம்ம தேவன் அங்கங்கே ஓடி ஓடி பார்ப்பார் இல்லைங்களா? ஆக்சுவலாக அது சாத்தான் கிடையாது, அதுதான் கொடுமன் போட்டி. அப்போ கொடுமன் போட்டி உருவத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தான். சாத்தான் கொடுமன் போட்டியோட உருவத்தை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி இப்போ அந்த சாத்தான் கொடுமன் போட்டியோட உருவத்தில் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த சமையல்காரன் மிச்சம் மிந்தி கதையை சொல்கிறாரு. அன்றைக்கி நான் ஒரு பணத்தை எடுத்து கொண்டு போய் குழி வெட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது வேறு யாரும் புதைக்கிறதுக்கு இல்லை, மேலே இது இருக்க சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சுல்ல அந்த சங்கிலி சத்தம், அது வேறு யாரும் இல்லை, கொடுமன் போட்டி தான். மொத்தமாக அவரோட சுயநிலைமை இழந்துட்டு பைத்தியமாகிட்டார், அவர் செத்தும் போயிட்டார், அவரை கடைசியாக புதைக்கிறதுக்காக தான் நான் அந்த குழியை வெட்டினேன் அப்படின்னு சொல்லி முடிக்க, கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த எல்லோரும் என்ன யோசிக்கிறது அப்படின்ட்டா, சாத்தான் அதாவது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த பகடைக்காய் ஆகணும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்கால் அந்த காய்களை நகர்த்துறதோ இல்லைனா அந்த தாயம் வந்து கரெக்டாக விளையாடுறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்ஸை வந்து பண்ணி சாத்தான் வந்து வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் அது கோவப்பட்டுச்சுன்னா சுற்றி இருக்க மொத்த இயற்கையும் வந்து அதுக்கு கட்டுப்படுற மாதிரியான காட்சிகளையும் காமிப்பாங்க. ஆனால் இந்த காமிக்கிறது மூலிமா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டா, சாத்தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன், அப்போ இவங்க 2 பேரும் அவங்க சாத்தானுக்கு எதிர்க்க ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க இல்லையா, அது கூட தெரியாமல் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து குழப்பம் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப தெளிவாக படத்தில் ஆரம்பத்திலே இந்த சாத்தானோட பின்னணி கதையை வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது பின்னணி கதையில் ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிருப்பாங்க. என்ன அப்படின்ட்டா, ஆரம்பத்தில் இந்த சாத்தானை வந்து இவரோட முன்னோர்கிட்ட கொடுக்கும்போது இந்த சாத்தானை வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருப்பாங்க. அதாவது சங்கிலி கட்டின மாதிரியும் அந்த பிக்சரைசேஷனில் பெருசாக எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ண இந்த சாத்தான் வந்து தனியாக ஃபைட் பண்ணியும் இல்லை அதோட பவரால் வந்து நம்ம கொடுமன் போட்டியோட முன்னோர் வந்து வீழ்த்துற மாதிரியெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப பேசிக்காக கொடுமன் போட்டியோட முன்னோர் வந்து ஒரு பெரிய மாந்திரிகர். அவர் போதையில் இருக்கும் போதே தெரியாதனமாக சாத்தான் வந்து தன்னோட பேச்சு திறமையால் ஒரு மாய வகை, அதாவது ட்ரிக் பண்ணி செஞ்சு தான் வீழ்த்தி இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஆக மொத்தம் சாத்தான் வந்து மொத்த பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல், பயங்கர பவர்ஃபுல் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ முழுக்க சகுனியோட கேரக்டர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த அளவுக்கு பேசி ட்ரிக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேசி ட்ரிக் பண்ணி தான் எல்லா காரியத்தையும் வந்து மேக்ஸிமம் சாதிச்சு வரும். ஸோ இதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங், அதாவது இந்த பேய் கதை நடந்துச்சுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த முடிவு என்ன அப்படின்ட்டா, ஹாலுக்கு கீழே ஒரு அறை இருக்குது, அந்த அறையில் ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அந்த அகல் விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா சாத்தானை மொத்தம் நம்ம காலி பண்ணிடலாம். அது அணையாமல் தான் சாத்தான் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அது அறைக்கு வந்து போகிறதுக்கு கீ இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவும், நம்ம தேவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது கண்டிப்பாக இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க்கையும் தட்டி விடுறாரு. ஸோ அங்கே வர ஐடியா மூலயமா நம்ம சமையல்காரரும் வந்து போக போக அவரும் அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த சாவியை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்லை அந்த சாத்தானை கொண்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிச்சம் கிளைமேக்ஸாக அமையும். இப்போ அந்த பேஸ் பிளாட்டை விட்டுட்டு நம்ம ஒரு சில விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிளைமேக்ஸை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ இந்த பேஸ் பிளாட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கதை காலகட்டம் எப்போ நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 17th century. ஸோ நம்ம சினிமாட்டோகிராஃபியும் வந்து கலரில் கொண்டு போகவும் ஃபுல்லாகவே மோனோக்ரோமேட்டிக், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணது கதைக்கு முக்கியமாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுக்குது. இதில் படத்தில் வந்து நிறைய கோர சம்பவம் மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் காமிப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்கிற மாதிரி காமிப்பாங்க. குழந்தைன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது வந்து குழந்தை கிடையாது, சாத்தான். ஸோ அந்த காட்சியை பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே அழகாக பிரமிப்பாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கோரமாக அப்படின்னு தெரியாது. முக்கியமாக இந்த நிறைய படத்தில் வந்து சாத்தானை காமிக்கும் போது வந்து ரொம்பவே ஒரு மோசமாக ஒரு கோரமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க இல்லைங்களா? பட் இந்த படத்தை பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சாத்தானை எந்த அளவுக்கு ஒரு குழந்தை ரூபத்தில் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக 17ஆம் நூற்றாண்டில் நடக்கிற இந்த கதை வந்து இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் இந்த மாதிரியான ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து படையெடுத்து வரதும், அண்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி இந்த மாதிரி விஷயம் நம்ம வரலாறில் படிச்சிருப்போம் இல்லையா? இந்தியா வந்து எப்படி தன்னோட ஆட்சியை வந்து கைவிட்டுச்சு, எப்படி அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இது நடக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த முக்கிய கதையில் வந்து பார்த்திங்கன்னா யாக்ஷின்ற கேரக்டர், அதாவது ஒரு
டெமிகாட் அப்படின்னு சொல்லலாம். டெமிகாட் அப்படின்னா அர்பன் லெஜண்ட் டெமிகாட். நான் ஸ்டார்டிங் ஒரு விளக்கம் கொடுத்தேன் இல்லைங்களா? தேவர்கள், அசுரர்கள் அவங்க வழியில் யாக்ஷிங்கிறவங்களும் ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கதைக்களத்தில் இருக்குது. லிட்ரலி சாமியும் இருக்குது, சாத்தானும் இருக்குது இந்த கதையில். முக்கியமாக இந்த ஏத்திஸ்ட் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் அவங்க இந்த படத்தோட லைக் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத கேட்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ ஏத்திஸ்ட் இருந்தாங்க, ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த குறிப்பிட்ட கேள்வியும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்ன இருந்துச்சுன்றதையும் முக்கியமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்வமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட கருத்து என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாமியும் இருக்காங்க, சாத்தானும் இருக்குது, அண்ட் அது போக இந்த தேவர்கள், அசுரர்கள் வழியில் யாக்ஷிகளும் இருக்காங்க. இந்த படம் பேசப்படுற அரசியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டா, லைக் அங்கங்கே நிறைய காஸ்டிசம் சார்ந்த விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சாரார் வந்து தான் ஒரு அடிமைன்றதை வந்து மொத்தமாக நம்பி அதுக்கேற்ற மாதிரி அடிப்படைச்சு நடக்கிற ஒரு கேரக்டராகவும், இன்னொரு கேரக்டர் வந்து சாத்தான் கேரக்டராக இருந்தாலும் நான் உன்னை அப்படியெல்லாம் பார்க்கல, நீ என்னோடய விருந்தாளி தான், நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை, நீயே இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக ஒரு பேசுகிற கேரக்டராகவும் இருக்குது. ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்ட்டா, சாத்தான் ஆரம்பத்தில் இருந்தே அது கெட்டது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ நான் தேவர்கள், அசுரர்கள், யாக்ஷி இப்படின்ட்டு ஏன் நான் அந்த 3 பேரையும் வந்து வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டா, தேவர்கள்ன்றவங்க தேவர்கள், அவங்க ஏஞ்சல்ஸ், அதாவது நல்லது பண்ணுறவங்களாக கருதப்படுறாங்க. அசுரர்கள்னாவே கெட்டது தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் அசுரர்கள் விசஸ் தேவர்கள் இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாரார் பற்றின கதை மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து வேணும்னே என்ன ஏதுன்னே இல்லாமல் தான் பண்ணால் கெட்டது தான் பண்ணுவேன்ற மாதிரியும் ஒரு சாராரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே போகாமல் சாத்தானை முதல்ல காமிக்கும் போதே ஒரு குழந்தைய ஒரு பெட்டிக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே இருக்க சாத்தான் வந்து வெளியில் வரும்போது தன்னை ஒழுங்காக நடத்தாத தன்னோட முதலாளினும் சொல்லலாம், இல்லை கேர்டேக்கர்னு சொல்லிக்கலாம். ஸோ தன்னை வந்து சுத்தமாக ஒழுங்காக மரியாதை கொடுத்து நடத்தாமல் ரொம்பவே கொடுமையாக பண்ணி நடத்துனதான விளைவு தான் இந்த மொத்த கதையும் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மொத்த கதையோட விஷயம் என்ன அப்படின்னா அதிகாரம். இந்த அதிகாரம் ஒருத்தரோட கையில் இருக்கிறது, அதுவும் தப்பான நபரோட ஒரு கையில் இருக்கிறது, அதுவும் இந்த பதவி போதையால் இருக்கிற ஒரு ஆளோட கையில் இருந்தால் எந்த அளவுக்கு கொடுமைகள் நேரமோ அதை விளக்குற மாதிரி தான் இந்த இடத்துல சாத்தானை வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சாத்தானை இந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டரைசேஷனை இந்த மாதிரி வடிவமைச்சதே வந்து ஒரு பொயட்டிக்காக இருக்க மாதிரியான ஒரு எனக்கு ஒரு தாட் அப்படி இருக்குன்றது நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சாத்தானை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் தான் வந்து ஃபைனலாக அது வந்து உருவெடுத்து நான் அதிகாரம் பண்ணுறேன், நீ என்னடா அதிகாரம் பண்ணுற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவனை பார்க்கலாம். தேவன்ற வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரியே தன்னை வந்து மொத்தம் வந்து கை காமிச்சு சொல்லலைனாலும் எந்த அளவுக்கு தன்னை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்றது அறியாமையில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. சமையல்காரனை பொறுத்தவரை தான் ஒரு நிலையில் இருக்க, நான் ஒரு எனக்கு என்ன முடிவு பண்ணணும், நான் என்ன பண்ணணுன்றதை யாரும் சொல்ல வேணாம், எவனும் சொல்ல வேணாம், எனக்கான அதிகாரத்தையும் இல்லை எனக்கான இடத்தையும் தானே எடுத்துப்பேன்ற மாதிரியான கேரக்டரை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அரசியலை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அரசியலை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டா, ஏற்கனவே பவரில் இருக்கிற சாத்தான்ன்ற கேரக்டர் அதோட கதை பின்னணியில் அதுக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல்காரன் கேரக்டரை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸை பற்றி பேசலாம். ஸோ கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படின்ட்டா, எல்லா மாந்திரிகர்களையும் சாவடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த சாத்தானை மொத்தமாக காலி பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கொடுமன் போட்டியோட வம்சாவளியில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கடைசியாக வந்து கொடுமன் போட்டியை காலி பண்ணியாச்சு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ நம்ம கொடுமன் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக, அதாவது ஊருக்கு தெரிஞ்சு ஒரு திருமணம் பண்ணியிருப்பார், ஊருக்கு தெரியாமல் ஒரு கிராம பெண்ணையும் வந்து மனம் முடிச்சிருப்பார். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம சமையல்காரன். ஸோ நம்ம சமையல்காரன் வந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்ட்டா, நம்ம வராகியம்மன் சாத்தானோட பெட்டியை வந்து கொடுக்கும்போது கையில் ஒரு மோதிரத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மோதிரத்தை வச்சு தான் சாத்தானை மொத்தமாக கட்டுப்படுத்திகிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த சாத்தானை கட்டுப்படுத்துகிற அந்த முக்கியமான அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக தான் சமையல்காரன் பிளான் பண்ணி உள்ளே வந்திருப்பார். அவராக வந்து வாண்டடாக மாட்டல. ஸோ சமையல்காரனை பொறுத்தவரை என்னோட குடும்பத்தோட அதிகாரத்தை நான் மறுபடியும் எடுத்துக்க போகிறேன், அதுக்காக தான் உள்ளே வந்திருப்பார். ஸோ கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்ட்டா,
ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து சாத்தான் தன்னோட கொஞ்சம் கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி இவங்கள மேனிப்புலேட் பண்ணி அங்கேருந்து ஜெயிக்க பார்க்கும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாத்தான் வந்து ரொம்ப ஓவர் பவரான கேரக்டர்லாம் கிடையாது. அதுக்குரிய ஒரு சின்ன சின்ன பவரை யூஸ் பண்ணி தான் மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக தேவன் வந்து நம்ம சமையல்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் கடைசியில் வந்து அந்த அகல் விளக்கை வந்து மொத்தமாக அணைச்சிடுறாங்க. அணைச்சி நம்ம சாத்தானுக்குரிய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அடுத்த நாள் விடியறதுக்குள்ளே சாத்தானை மொத்தமாக கொண்டு ஆகணும். ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்கணும். அடைச்சிட்டா நம்ம மொத்தமாக இங்கேருந்து போயிடலாம். இல்லைனா சாத்தான் நம்மளை பின்தொடர்றது வந்து நம்மளை கொண்டுடுன்றத ஒரு வார்னிங் மாதிரியான விஷயத்தையும் வந்து சொல்லுவார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கிற சாத்தானை தேடி பிடிச்சி காலி பண்ணுறது தான் இவங்களோட பிளான் இப்போ ஒரு வழியாக என்ன ஆகும் அப்படின்ட்டா, சமையல்காரர் சாத்தான் கையில் இருக்கிற அந்த மோதிரத்தை எடுத்து, இப்போ நான் அவனை அதிகாரம் பண்ணுறேன், இனிமேல் நீ தான் எனக்கு அடிமை அப்படின்றத தெளிவாக சொல்லுவார். சொல்லும்போது அவரோட அகங்காரம், ஒரு மெத்தனம், இந்த மாதிரியான மேம்போக்குத்தன்மை இதெல்லாம் வெளிப்பட, உடனே நம்ம தேவன் வந்து அதை தட்டி விட்டு, வேணாம், அதிகாரம் யார் கையில் இருந்தாலும் ஆபத்து தான், அதை கீழே போட்டு வா அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கிடுபிடி சண்டை ஆகுது. இந்த இடத்துல சாத்தான் இந்த தக்க சமயத்தை வந்து ஏற்படுத்தி அதோட மோதிரத்தை மறுபடியும் தான் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் முக்கியமாக இந்த இடத்துல வந்து நீ எனக்கு அடிமைன்ற மாதிரி அந்த சாத்தானை பார்த்து சொல்லும் போது, அந்த சாத்தான் லிட்ரலாக அதோட கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு அதாவது சாத்தானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கு. சிஜே ஒர்க்குக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஸோ சிஜே ஒர்க் பண்ணாங்களா இல்லை எப்படி அதை டெக்னிக்கலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ குறிப்பாக இந்த இடத்த வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்ட்டா, இவங்க போட்டுட்ருக்க சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும். அது போக நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். இந்த சாத்தானோட சண்டையிலையும் வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பாடடைஞ்சு போயிட்டு மரம்லாம் கீழே விழுது. கீழே இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே நெருப்பெல்லாம் பிடிச்சி இடிஞ்சு விழுற தருவாயில் போயிடும். ஸோ இந்த இடிஞ்சு விழுற தருவாயில் கடைசியில் 3 பேரும் அங்கேயே சண்டை போட்டுட்டு, மோதிரத்தையும் யாரும் எடுக்க விடாமல், தேவனும் எடுக்காமல், சாத்தானும் எடுக்காமல், சமையல்காரனும் எடுக்காமல், மொத்தமாக மண்ணோட மண்ணாக மொத்தமாக அந்த அரண்மனை இடிஞ்சு விழுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுது அப்படின்ட்டா, ஒரு வழியாக நம்ம தேவன் வந்து அந்த இடிபாடுலேருந்து எந்திரிச்சு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சமையல்காரனும் தீக்காயங்களோட தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சாத்தான் மட்டும் இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் என்ன விஷயம் அப்படின்ட்டா, சாத்தான் தேவனோட உருவத்தை இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. அங்கே இறந்து போனது தேவன். ஸோ சாத்தான் வந்து தேவனோட உருவத்தை எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல், கையில் இருக்க அந்த மோதிரத்தை எடுத்து தான் விரலில் போட்டுக்கும். இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவனும் சாத்தானும் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணும்போது 2 பேரும் உலகத்தில் தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனோட காதில் இருக்க ஒரு கடுக்கன் வந்து வேறொரு காது பக்கம் மாறி இருக்கும். ஸோ அதை நம்ம சமையல்காரர் வந்து கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சோன்னே உன் தோணியை இந்த சைடு வந்துட்டுருக்கு, அப்போ நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிடும், வெளியில் வந்தது சாத்தான் தான், தேவன் கிடையாது அப்படின்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒடியன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஒடியன் என்ற படம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர் நடித்தார். ஸோ ஒடியன் பவரும் எதை பேஸ் பண்ணி அப்படின்ட்டா, அந்த படம் வந்து ஒடியன் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒடியன் கேரக்டரை எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, அவர்களும் வந்து ஒரு மாந்திரிகர்கள் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு நேரம், இரவு நேரத்தை உருவம் மாற்றி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தனி டாபிக். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒடியன் படத்தை பாருங்கள், இல்லைனா கூகுளில் ஜஸ்ட் ஒடியன்னா எதை பேஸ் பண்ண டாப்பிக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படத்தில் முழுக்க முழுக்க டெமிகாட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஏர்பன் லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபோக்லோர், ஒரு ஹாரர் மூவி அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வச்சுருக்காங்க அதை. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இது கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக அந்த சாத்தான் வந்து விரலில் மோதிரத்தை போட்டுட்டு ஒரு சிரிக்கும். அது நான் இப்போ அதை மட்டும் சொல்லலை, அது நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள். முக்கியமாக ஸ்க்ரீனை பார்த்து சிரிப்பாங்க, அதையும் நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டா, அடி வாங்கின சமையல்காரர் வந்து அவர் பயந்து வேற ஒரு பக்கம் போவார். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாரையோ பார்ப்பார், சிரிச்சிட்டு இருப்பார். ஆற்றை கடக்க போகும்போது ஆற்றுக்குள்ளேருந்து ஒரு கல் எடுப்பார். கல் எடுத்து அடிக்க போகும்போது டப்புன்னு சுட்டுருவாங்க. வேறு யாரும் இல்லை, வெள்ளையர்களோட படை. ஸோ இதில் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது குறிப்பாக 17th செஞ்சுரியில் நடக்கிற அந்த காலகட்டம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, சுட்ட உடனே அவரோட மேல் அதிகாரி வந்து என்னாச்சு கேட்கவும், சுட்டவர் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக அவர் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார்.
ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நடந்த விஷயத்த பாருங்களேன். ஒரு பெரிய மாந்திரிகரோட குடும்பத்திலேருந்து வந்தவர் மறுபடியும் தனக்கு உரிய ஒரு சொத்து அங்கே இருக்குது. ஆனால் அந்த சொத்தை வந்து தான் அதிகாரத்து மூலயமா மறுபடியும் பெறணும், அந்த அதிகாரத்தில் தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லப்படுறதோடு சேர்த்து ஒரே புல்லட்டில் சுட்டு அங்கே செத்தும் போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிற அந்த ஃபோக்லோர் சப்ஜெக்ட், ஒரு பெரிய ஒரு ஹாரருக்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அ அதாவது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள், சாத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து வந்து அதை பார்த்த ஒரு நபர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் அடியோட அடியாக ஒரு புல்லட்டில் காலியாகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த காட்சியை நான் எதுக்கு முக்கியமாக நான் வந்து சொல்ல வந்தேன் அப்படின்ட்டா, நம்ம அரசியல் களத்தில் வந்து இப்போ நம்ம சாத்தானை வந்து ஒரு அரசியல்வாதியாக எடுத்துப்போம். நம்ம சமையல்காரனை வந்து அரசு அதிகாரிகளாகவும் நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம மக்களாகிய அப்பாவிகள் தான் தேவன் கேரக்டராக எடுத்துப்போம். யாக்ஷி கேரக்டரை வந்து ஒரு ஒரு வெல்த்தி, அதாவது காசு பணம் நிறைஞ்ச ஒரு அழகியல் கொண்ட ஒரு மீடியாவாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா மீடியான்றது தானே இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து மீடியாவாக எடுத்துப்போம். ஸோ அந்த ரெண்டு சீன் அந்த மீடியா, அதாவது யாக்ஷின்ற கேரக்டர் வந்து யார் கூட வரும் அண்ட் எதுக்காக வரும் அப்படின்னா, ஒரு சீன் மக்களை வந்து மொத்தமாக காலியாக்குற விஷயமா நம்ம அதை கருதிக்கலாம். இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அரசியல்வாதி, த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள், ஸோ அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்க மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சீன் இதுக்கு தான் வச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து எடுத்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, என்ன தான் இந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரிகளும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே அப்பப்போ இந்த சண்டைகள் மாற்றி மாற்றி வந்துக்கும் இல்லைங்களா, யார் கையில் அதிகாரம் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காகவும். இதை நம்ம உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து டெமோக்ராட்டிக் ரூல் போகிறதுக்கு மிலிட்ரி ரூல் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பர்மா வாரையும் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் மகாபாரதம் என்ற விஷயத்தை கூட இதுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்ல இல்லைங்களா நடுவில். ஸோ மகாபாரதம் பார்த்தா இந்த பகடையை வச்சு தான் நம்ம சகுனி வந்து 2 சொந்த குடும்பங்களுக்கு இடையே, அதாவது கௌரவர்கள் விசஸ் பாண்டியர்கள், அதாவது பாண்டவர்களாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சண்டைகள் வந்து நிகழும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தந்திரத்து மூலியமாகவே தான் இதை வந்து மொத்தமாக நிகழ்த்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அரசியல்வாதி வந்து பகடைக்காயை வச்சு, அதாவது ரொம்ப ட்ரிக் பண்ணி மக்களை வந்து, நம்ம இருக்கிறது ஒரு சமுதாயம், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஆனாலும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது, அதாவது நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது, ஆனால் அது சுதந்திரம்ன்றது ஒரு பிம்பம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இது நாட்டுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி, வரி பணம், ஊழல், லஞ்சம், வன்மம், சண்டை, போர், பொருளாதார வீழ்ச்சி, வேலையின்மை, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களுக்குள்ளே நம்மளை வந்து சுற்றி இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து பேசிகிட்டே போனோன்னா மேட்ரிக்ஸ் டாபிக்குள்ளெல்லாம் போய்க்கலாம். பட் ஜஸ்ட் இதை சுற்றி தான் நம்ம வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இதில் எந்த ஒரு வார் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு வார், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வாரம் பார்த்திங்கன்னா லைக் எப்படி பார்த்தாலும் கடைசியில் அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம அப்பாவி மக்கள் தான். ஸோ சுதந்திரம் இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் நம்மளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு போர் நடக்குது. ஆனால் கடைசியில் பலியாடு யார்? மக்கள் தான் போராகிறாங்க. அடுத்து அந்த 2 சீனுக்கு வர அமல்தா தாஸ் தான் மீடியா. ஸோ என்ன தான் மீடியாவை வச்சு பில்லர் ஆஃப் நேஷன் அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம யூடியூபே எடுத்துப்போம். ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு சில மீடியா பீப்புள், அதாவது ஒரு சில கிளாமரான ஒரு ஷார்ட்ஸோ இல்லை காட்சிகளோ இல்லை ஒரு பாடலோ, இந்த மாதிரியான குழந்தைகள் பார்க்கக்கூடாத விஷயங்கள், இல்லை அதுக்கேற்ற மாதிரி இந்த அஜெண்டாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து தேவைன்னு சொல்லி மக்களோட மூலையில் வந்து புகுத்துறது, இதெல்லாம் அப்பட்டமாக வந்து தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சாலும் அதை வந்து மீடியா வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தையோ இல்லை நமக்கு உண்மையாகவே நிஜமாக நிலத்தில் நின்று போராடினவர்கள் இல்லை அரசியல்வாதிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், உதாரணத்துக்கு புலிகள் படை, அவங்கள கூட வச்சுக்கலாம். இது டக்குனே சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அவங்கள பற்றி பேசணுன்னா டக்குன்னு வந்து வீடியோ வந்து ஏதாச்சும் லைக் 18+ தான் இதை வந்து போடணும், இல்லை அதை வந்து நாங்கள் செக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இது மாதிரிலாம் பார்த்தோன்னா மீடியான்றவங்கள வந்து கடைசியில் யாரோட கைக்குள்ளி அப்படின்ட்டா மறுபடியும் இந்த பவர்ஃபுல் அரசியல்வாதி யாரோட கையில் வந்து அதிகாரம்ன்றது இருக்குதோ அவங்க தான் இதை இயக்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் வந்து அடக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து
இந்த படத்தை வந்து எப்படி பார்த்தோன்னா, நம்ம எதெதெல்லாமோட அரசியலோட வச்சு நம்ம ஒப்பிட்டு பண்ணி பார்க்குறோமோ, அதோட மொத்த சாராம்சமும் வந்து இந்த படத்தில் வந்து பொருந்தும். அண்ட் இந்த மாதிரியான படங்கள் வந்து மேலும் நம்ம நாட்டில் வந்து நிறைய வரணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, நம்ம ஸ்டான்லி குப்ரிக் ஆகட்டும், இல்லை கிம்கி டோக் இவங்களோட படங்களாகட்டும். நம்ம கிம்கி டோக் படம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 18+ ஒரு 20+ ஏஜ் தாண்டின பீப்புள் பாருங்கள். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கெட்ட விஷயங்கள் மட்டுமே வந்து தொத்திக்கொள்ளும்ன்றதுனால அந்த படத்தில் அதை சொல்ல வரல அவங்க. அவங்க வேறு சில கருத்துக்களை அவங்கவங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்கள் போய் சேரும். ஒரு ஸ்லோ பர்ன் இருக்குது ஸ்டான்லி குப்ரிக். ஸோ இவங்கள மாதிரி லைக் ரெஃபர் பண்ணோன்னாலே வந்து ஹாலிவுட் படத்தை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி சினிமா விரும்பிகள் தன்னோட நாட்டில் இருந்தும் இந்த மாதிரியான படங்கள் வரதை வந்து வரவேற்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சில ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவ்வளோவா ஃபுல்லாக வரல, ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இது. அடுத்து வேறு அரசியல் பற்றி இந்த படத்தில் பல விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டோம். ஒரு கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டால், அவங்க அதை விட இன்னும் மோசமாக பண்ணிவிட்டு நார்த்தில் இப்படி உட்காந்து கதறிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லைனா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து ஒரு சாரர் வந்து நான் உன்னை வந்து இப்படி பண்ணிட்டா, நீ என்னை வந்து அப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு பழிக்கு பழி மாற்றி பேசிக்கிற மாதிரி ஆகட்டும், இல்லை வெறும் வாய்ஸ் விடால் விட்டுட்டு எனக்கு இதுங்க அவங்க மாட்டுச்சுன்னா நான் பிடிக்கிடுவேன், அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இந்த மாதிரியான பேசிகிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை நிஜமாலும் மக்களுக்காக ஒரு கட்சி வந்து உருவாகி வந்தால் அந்த கட்சியை வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை சொல்லி ஒரு பேரை சொல்லி ஒதுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ ஒரு உருப்படி வந்து நிகழும் அப்படின்றது மக்களாகியவங்க உண்மையாகவே மனசாட்சிக்கு ஒத்து போகி ஓட்டு போட்டால் மட்டுமே தான் முடியும். யாருக்கு தெரியும் எப்போ எது நடக்கும் அப்படின்ட்டு. நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நான் கோவிக்கி. நன்றி. ஸ்டே சேஃப். மீண்டும் சந்திப்போம்.